சரி, இப்போ நம்ம ஸ்டேட்டிக் வெப்சைட் லான்ச் பண்ணோம் அப்படின்னா முக்கியமாக நமக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வேணும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே பிளாபில் கண்டெய்னர் க்ரியேட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கண்டென்ட் இருக்கணும், HTML கண்டென்ட். ஸோ HTML கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ பிளாபில் கண்டெய்னர் ஸ்டேட்டிக் வெப்சைட்டுக்காக க்ரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதான் பண்ண போகிறோம். முதல்ல நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். குளோபல் சர்ச் பாரில் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். ஸோ இதில் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டெலிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் திரும்ப க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஏன் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ண டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 hour கிட்டத்தட்ட நம்ம க்ரியேட் பண்ணதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ சும்மா ஐடியெலாம் வச்சுருக்கும் போது எதுக்கு நம்ம சார்ஜ் அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறத டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் க்ரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெட்வொர்க் ஸ்பீடாக இருக்குதுன்னா நமக்கு ஆப்ரேஷன் சீக்கிரமாக இருக்கும். ஸோ நான் ரிசோர்ஸ் குரூப் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரிசோர்ஸ் குரூப்போட நேமு ஸ்டேட்டிக். ஸோ ஸ்டேட்டிக் வெப்சைட் அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் என்ன பண்ணிக்கிறேன், நேம் உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்பு வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அவைலபிளாக இல்லை, இது மாதிரி உங்களுக்கு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணணும். ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் யூனிக்காக நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேம் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ அவைலபிளாக இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், அடுத்தது ரீஜனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ எந்த எரரும் வரல, நான் ரீஜன் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரிஃபர்டு ஸ்டோரேஜ் டைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது அஷூர் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்டோரேஜ். நான் வந்து பிளாக் ஸ்டோரேஜே க்ரியேட் பண்ணிக்கிறேன். முதல்ல ஸ்டேட்டிக் வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதில் பிளாக் ஸ்டோரேஜ் அஷூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் ஜென்ரேஷன் 2 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ரைமரி ஒர்க் லோட். ஸோ ப்ரைமரி ஒர்க் லோட் நான் பேக்கப் அண்டு ஆர்ச்சிவ். ஸோ நான் பேக்கப் தான் எடுக்க போகிறேன். அதனால் அந்த ஒர்க்கோட நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ் டயரில் ஸ்டாண்டர்ட் redundancy லோக்கல் redundant ஸ்டோரேஜ். ஸோ ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ பெருசாக ரொம்ப நேரம் முக்கியமான டேட்டாவை நான் இங்கே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் லோக்கல் redundant ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் இங்கே அட்வான்ஸ் டேப்பில் நான் எதுவுமே பெருசாக நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அக்சஸ் டயர் வேணால் மாற்றிக்கலாம். ஸோ அக்சஸ் டயர் கோடில் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஹாட்டாக மாற்றிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது கூல் பிளாப் அக்சஸ் டயர் தான். ஸோ நான் ஹாட்டுன்னு மாற்றிருக்கேன், அதனால் நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் நெட்வொர்க் ஆக்சஸ். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கணும், மற்ற எல்லாம் டிசேபிளில் இருக்கலாம். அடுத்தது பப்ளிக் நெட்வொர்க் ஆக்சஸ் ஸ்கோப், இதையும் வந்து எனேபிள் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க். ஸோ எண்ட் பாயிண்ட் தேவையில்ல. ரவுட்டிங் ப்ரிஃபரன்ஸில் மைக்ரோசாஃப்ட் நெட்வொர்க் ரவுட்டிங். அடுத்து நெக்ஸ்ட்டு போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் எனேபிள் சாஃப்ட் டெலிட் ஃபார் பிளாப். ஸோ இதில் நான் 7 days பதிலாக 1 day நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் சேஞ்ச் இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன், சாஃப்ட் டெலிட்டு 1 day மாற்றிருக்கேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன் டைப் மைக்ரோசாஃப்ட் மேனேஜர் கீ. அதுக்கு அடுத்தது இங்கே ஆல் சர்வீஸ் டைப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு போய்க்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டில் கிரியேட்டட் பை ஸோ நேம் வேல்யூ கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட். ஸோ இப்போ எல்லா வேல்யூமே சரியாக இருக்கிறதுனால வேலிடேஷன் பாஸ் ஆகிட்டு கிரியேட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு. ஸோ நான் கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஸோ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போது கோ டு ரிசோர்ஸ் போயிட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே எப்பவும் போல் நமக்கு எல்லா சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே ஸ்டேட்டிக் வெப்சைட்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ ஸ்டேட்டிக் வெப்சைட்னு லெஃப்ட் நேவிகேஷன் பேனில் சர்ச் பண்ணிங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட்குள்ளே ஸ்டேட்டிக் வெப்சைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் உள்ளே இருக்குது. ஸோ நான் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக அது வந்து டிசேபிள் ஆகிருக்கும், டேட்டா மேனேஜ்மெண்ட்குள்ளே ஸ்டேட்டிக் வெப்சைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெப்சைட் கண்டென்ட் வச்சுருக்க அந்த HTML ஃபைலோட நேமை இங்கே இன்புட்டாக கொடுக்கணும். ஸோ நான் என்ன நேம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். இண்டெக்ஸ் TTTV அப்படிங்கிற நேமில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ அந்த நேமை இங்கே டைப் பண்ணுறேன். .html. ஸோ எரர் டாக்குமெண்ட் பாத் கொடுக்க தேவையில்ல. இங்கே இண்டெக்ஸ் டாக்குமெண்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்த உடனே உங்களுடைய வெப்சைட்டோட இமெயில், அதாவது வெப்சைட்டோட URL இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, ப்ரைமரி எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிற நேமில். நான் அதை அப்படியே காப்பி பண்ணி இன்னும் ஒரு டேபில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வெப்சைட்டோட URL. ஸோ இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, ரெக்வஸ்டட் கண்டென்ட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டை கொடுக்கவே இல்லை இன்னும் நம்ம. ஸோ நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நேமை கொடுத்தாச்சு, URL க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்தது கண்டென்ட்டை அப்லோட் பண்ணோம்னா இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், கண்டென்ட்டை அப்லோட் பண்ணுறேன். ஸோ கண்டென்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இந்த பேஜ்லேயே $web அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த கண்டெய்னரை ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு ஒரு டைரக்டரி இங்கே இருக்கும். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளே தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அதில் அப்லோட் ஆப்ஷன் போயிட்டு இதுக்குள்ளே நம்ம கண்டென்ட்டை இங்கே அப்லோட் பண்ணணும். அங்கே என்ன நேம் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே நேமில் அந்த ஃபைல் இருக்கணும். நான் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த $web அப்படிங்கிற கண்டெய்னருக்குள்ளே நம்ம கண்டென்ட்டை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த URL போயிட்டு
ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நம்ம கண்டென்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த யூஆர்எல்லை நீங்கள் எந்த டிவைஸ்லேருந்து போட்டு பார்த்தீங்கனாலும் இந்த யூஆர்எல் மூலயமா இந்த வெப்சைட்டை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ்டு வெப்சைட் நேம் வேணும் அப்படின்னா அதுக்கு பே பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எஜுகேஷன் பர்பஸுக்கு அவங்க கொடுக்குற இந்த யூஆர்எல்லை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த யூஆர்எல்லை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணுமோ. ஸோ நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுற வரைக்கும் இந்த வெப்சைட் லான்ச்சில் தான் இருக்கும். ஸ்டேட்டிக் வெப்சைட்டாகவே ரன் ஆகும். எந்த டிவைஸ் நீங்கள் பிசியாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா என் கண்டென்ட் வரும். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நான் கொஞ்சம் ChatGPT கேட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு மைக்ரேட் ஆகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிளேலிஸ்ட், அதுக்கு அடுத்தது கோர்சஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ இன்னும் வேணும்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நேவிகேஷன் பேன் இங்கே இருக்குது, அதில் டீட்டெயிலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம அஷூர் கிளவுடில் ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணுற மெத்தட் இப்படி தான். ஸோ நீங்கள் AWSல பண்ணுறத விட அஷூரில் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக ஒரு $100 இருக்கிற வரைக்கும் இந்த வெப்சைட்டை நீங்கள் லான்ச் பண்ணிக்க முடியும், எஜுகேஷன் பர்பஸுக்கு மட்டும். ஸோ பிஸ்னஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இது ஆகாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இங்கே ஸ்டேட்டிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற நம்ம டேட்டாவை டெலீட் பண்ணிட்டோம்னா வெப்சைட் டெலீட் ஆகிடும். அதே மாதிரி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் டெலீட் பண்ணிட்டோம்னாலும் இந்த வெப்சைட் கண்டென்ட் விசிபிள் ஆகாது. ஸோ எங்கேயுமே ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் பிளாகுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெப் அப்படிங்கிற கண்டெய்னர் எனேபிள் ஆகிருக்கும். அந்த வெப் கண்டெய்னருக்குள்ளே நம்மளுடைய கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ பிளாப் ஸ்டோரேஜோட அப்ளிகேஷன் இதுதான். ஸோ பிளாப் ஸ்டோரேஜை வச்சு நம்ம ஸ்டேட்டிக் வெப்சைட் லான்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம அடுத்தது அஷூர் ஃபைல்ஸ் பார்க்கணும். ஸோ நம்ம அதை அடுத்தது பார்க்கலாம்.